கல்யாணத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட ரூம்ல இருந்தாரு. கல்யாணம் ஆன புதுசுல செப்பரேட்டா வீடு எடுத்துட்டோம். அன்னைக்கு தான் ஆஃபீஸ்க்கு போறோம். நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். 2:30க்கு முழிப்பு வந்து பார்த்தா இவர் பக்கத்துல இல்ல. கால் பண்ணாலும் கால் இவர் பிக் பண்ணவே இல்லை. இவர் மறதியில அங்க போய் தூங்கியும் ஆச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க அன்னைக்கு நைட் போன உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கேட்கலையா? அவங்க நினைச்சிட்டாங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல இருக்கு. இது முத நாளே நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அன்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு எனக்கு வந்து என்னன்னா இந்த வீடு இருக்குங்கிறத நான் மறந்துட்டேன். வீடு இருக்குங்கிறத மறந்துருக்கலாம், பொண்டாட்டி இருக்குங்கிறத எப்படி மறந்தீங்க? லேட் நைட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு போறதுனால எனக்கு வேற தாட் இல்லை, வீட்டுக்கு போய் தூங்கினா போதும். ஸோ அதே ஹேபிட்ல நாங்க போய் படுத்துட்டேன். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? 5 o'clock 6 o'clock வந்து ஃப்ரெண்டு எழுப்புறான், கேட்குறான் என்னடா பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்பதான் எனக்கு ரியலைஸே ஆகுது இந்த மாதிரி நான் இங்க வந்து படுத்திருக்கேன் அப்படின்னு. நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட்.